லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 7-10 வரைக்கும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, தாழ்மைக்கு இந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது முதல்ல நீங்க பாருங்க, ஒரு ஆள் வேலை செய்தாச்சு. ஒன்று அவன் என்ன உழுதுருப்பான், இடத்த தானியம் விதைக்கிறதுன்னு சொல்லி உழுதுருக்கு, அது ஒரு பயங்கரமான ஒரு வேலை. இல்லைன்னா என்ன, மந்த மேய்க்கிறது, வெயில். அப்போ ஏதாவது ஒரு வேலை அவன் செய்துட்டு வாரான். வந்த பிறகு நீ போய் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றான், நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுன்னு. அப்போ ஒரு வேலை செய்துட்டு வந்த பிறகு இனி ஒரு வேலையை சுமத்துறான். அப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று சுமத்தும் போது அதை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஒரு மனுஷனுக்கு வேணும். தாழ்மைன்னா என்னன்னு கேட்குறோமே, இதான். எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்றாக வேலையை சுமத்தும் போது அது மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை. அடுத்தது என்ன, இதெல்லாம் சுமத்துறான ஒருத்தன், அந்த எஜமான், அவன் கண்ணு இருக்கா, அவன் நாசமா போட்டு அப்படி அவன் சொல்லவே இல்லை. அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான்னு சொல்லி அவனை குறை சொல்லவே இல்லை. அப்போ தாழ்மை இருக்கும்போது சகிப்புத்தன்மை வருது. தாழ்மை இருக்கும்போது குறை சொல்லக்கூடிய எண்ணமே வரல, அவன் குறை சொல்லவே இல்லை. அடுத்து என்ன சொல்லப்படு, தன் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படின்னா எல்லாம் செய்த பிறகும் அவன் நன்மையை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஒரு சின்ன சேட்டை 4 பேருக்கு தெரிய வரணும். இங்க எப்படி இவ்வளோ காரியங்கள் செய்த பிறகும் ஒரு நன்மையும் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி பாருங்க, எல்லாம் செய்துட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் சொல்கிறார். அப்படின்னா என்ன, சொன்ன எல்லாத்தையும் செய்த பிறகும் ஒரு காலமும் நான் செய்துட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. 4 காரியம், சின்ன ஒரு காரியம்தான், அதில் 4 காரியம் அடங்கியிருக்கு பாருங்க. ஒன்று என்ன, ஒன்றுக்கு மேலே ஒன்று சுமத்தும் போதே நீங்கள் என்ன செய்யணுமா, உண்மையான தாழ்மை உள்ள மனுஷன்னா அதை பரந்த இருதயத்தோட சிலுவையை நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே சுமக்கணுமா. அடுத்தது என்ன, இதெல்லாம் சுமத்துறான ஒரு மனுஷன், அவனை குறை சொல்லக்கூடாது. அடுத்து என்ன, எல்லாம் செய்த பிறகு நன்மையே எதிர்பார்த்துடக்கூடாது. கடைசியாக என்ன, நான் செய்துட்டேன் பதியா அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மனுஷர்களுக்கும் சொல்றாரு. உங்க எல்லாரும் நீங்க எப்படி நினைக்கணுமா, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அப்போ உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, எனக்குள்ள தாழ்மை இருக்கான்னு.